வெல்கம் டு டே 4 பிராக்டிஸ் மேஜிக்ங்க. ஸோ என்னோட வாய்ஸ் வீடியோ கிளியரா இருக்குன்னா, கிளியர்ன்னு கமெண்ட்ல சேட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா டே 3 எல்லாருமே முடிச்சிருக்கீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ குரூப்ல பார்த்தேன் எல்லாருமே ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸ்டில் யாராவது 1, 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. அதனால தான் நான் டெய்லி இந்த நைட்டு மேஜிக் பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு கலந்துக்க சொல்றதே. இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துட்டு வரணும். அது ஒரு கன்டினியூட்டிக்காகவும், பிளஸ் டெய்லி ரிவ்யூ பண்ணும்போது இந்த சேலஞ்ச நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். சரிங்களா? சூப்பர், சூப்பர். ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. ஃபைன், ஃபைன். சூப்பர். ஸோ வாய்ஸ் எல்லாருமே கிளியரா இருக்கு இல்லையா? சரிங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாங்க. அண்ட் மேலும் எனி டவுட்ஸ் டெய்லி சேலஞ்ச் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. ஸோ உங்க கோச்சஸ் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் கேள்வி பதில் எதுவுமே வேண்டாம். மெடிக்கல் கொஸ்டின்ஸ் எதுவும் வேண்டாம். நம்ம இந்த ஃபிக்ஸடா இந்த ரிவ்யூ வந்து நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ டே 4. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற கோட் என்னன்னா, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கோட்டுங்க. ஸோ "எ இயர் ஃப்ரம் நவ் யூ மே விஷ் யூ ஹேட் ஸ்டார்ட்டட் டுடே" அப்படின்னா என்னங்க? யூசுவலா நம்ம எப்பவுமே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு பழக்கத்த தள்ளி போடுவோம். இப்ப அடுத்த வருஷம் நீங்க வந்து இதே நாள்ல யோசிப்பீங்க. ஓகே, அன்னைக்கே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்டின்ட்டு. இப்ப நீங்க அந்த 21 டேஸ் சேலஞ்ச பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னா, 1 வருஷம் கழிச்சு திருப்பி இதே தான் யோசிப்பீங்க. அப்ப ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க இப்பயே ஆரம்பிக்கலாம். ஸோ தள்ளி போடுறதுனால எந்த யூஸும் இல்ல. எப்டினாலும் நம்ம ஃபியூச்சர்ல என்ன யோசிப்போம், ஓகே போன வருஷமே நம்ம பண்ணியிருக்கலாமோ! அப்டின்னு தான் மேஜரா வந்து நம்ம யோசிப்போம். அதனால இன்னைக்கு லைஃப்லயே இருக்கிற பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? பிரசன்ட் மொமெண்ட். இப்ப நடந்து இந்த செகண்ட், இந்த நொடி. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சுன்னா, போன நொடி இப்ப கிடைக்காது. அப்போ இந்த பிரசன்ட் டே அன்னன்னைக்கு நாள வந்து நீங்க வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. அதனால தான் டெய்லி ஒரு வீடியோ ஓப்பன் பண்ற மாரி வச்சிருக்கேன். அன்னன்னைக்கு வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்க இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ வீடியோ ஆப் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருக்கு, இல்ல கிட் ஏதாவது டெலிவரி வரல, அந்த மாரி எனி கன்சர்ன் இருந்தாலும் நீங்க உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. அதுக்கேத்த மாரி உங்க கோச் உங்களுக்கு தாராளமா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சூப்பர். ஸோ டே 4 செல்ஃப் ரிவ்யூ பண்ணிடலாங்களா? ஸோ டே 4ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்திருப்பீங்க எல்லாருமே? ஸோ டே 4ல என்ன வீடியோங்க பார்த்தீங்க எல்லாருமே? சன் கேசிங். ஸோ நேத்து வந்து சன் பாத்திங் சொல்லிக் குடுத்திருப்பேன். சன் பேத்து. இன்னைக்கு வந்து சன் கேசிங். அதாவது சூரியன பார்க்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தடுங்க. ஸோ அதோட ஃபுல் சூரியன் சக்தி நமக்குள்ள வரும். ஸோ இந்த நேரத்திலேயே வந்து காமனான சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். லைவ் Q&A செஷன்ஸ் நடக்கும். அதுல வந்து கேட்கலாம். பட் மோஸ்ட் காமன் 1, 2 டவுட்ஸ் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். முதல் விஷயம், எங்க ஊர்ல மழையா இருக்கு சார். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊர்லயும் சில நேரம் மழையா இருக்கு. சூரியனே வரல. சூரியன் வரலன்னா பரவால்ல. வரம்போதெல்லாம் நீங்க இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சூரியன் டைரக்ட்டா வராட்டியும், வானத்துல வெளிச்சம் இருந்தா நீங்க வானத்த கூட பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து தவறு இல்ல. அடுத்த கேள்வி. எப்ப வந்து பார்க்கணும் அப்படின்றது சொல்லிர்றேன். எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்னன்னா, லேட்டா பார்ப்பாங்க. பார்க்கவே முடியல சார், கண்ணு கூசுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களோட இடத்துல எப்ப சூரியன் உதயமாவுதோ, அதுலருந்து முதல் 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் 45 நிமிஷம் அதுக்குள்ள பார்க்கணும். ஏன்னா, அப்பதான் இளம் வெயில். இளம் வெயில்ல மட்டும் தான் பார்க்கணும். நீங்க 10 மணி, 11 மணி உச்சி வெயில்லலாம் பார்க்கக்கூடாது. பார்க்கவே முடியாது நம்மளால. ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கண்ண. சரிங்களா? ஸோ, ஒரு வேள உங்க இடத்துல 10 மணிக்கு தான் வருதுன்னா, நீங்க 10லருந்து 10:30க்கு பார்க்கலாம். தவறு இல்ல. கான்செப்ட் வந்து இளம் வெயில் முதல் 1/2 மணி நேரம் 45 மினிட்ஸ் தான் பார்க்கணும். அதே மாதிரி கன்டினியூஸா பார்க்கக்கூடாது. ஸ்டார்ட்டிங் ஒரு 1 செகண்ட் பாருங்க. அப்புறம் 2 செகண்ட் ஆக்குங்க. மேக்ஸிமம் 5 செகண்ட் கன்டினியூஸா பாருங்க. அடுத்த 5 செகண்ட் வேற எங்கேயாவது பார்க்கணும். திருப்பியும் 5 செகண்ட். ஸோ உங்கள நீங்களே வருத்திக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 5 செகண்ட் பாருங்க. 5 செகண்ட் வந்து வேற எங்கேயாவது பாருங்க. இந்த மாரி ஒரு 10 ரவுண்டு செய்யுங்க. அது ஒரு கணக்கு கிடையாது. ஒரு 3 நிமிஷத்துலருந்து 5 நிமிஷம் இந்த மாரி நீங்க விட்டு, விட்டு நீங்க சூரியன பார்க்கலாம். ஸோ காலையில முடியலன்னா ஈவினிங் பண்ணுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ரொம்பவே முடியலன்னா வீக்கெண்ட்ஸ்ல பண்ணுங்க. டெய்லி பண்ணீங்கன்னா ரொம்ப, ரொம்ப அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். அதே மாரி கண் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். ஒரு 6 மாசத்துக்கு ஏதாவது ஆப்பரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு நீங்க பண்ணாதீங்க. இல்ல இப்போ உங்களுக்கு கண்ணு பிரச்சனை இருக்குன்னா, அது சரியாற வரைக்கும் கண்ண டைரக்ட்டா பார்க்க வேண்டாம். சும்மா சூரியன்ல உட்காருங்க. வெயில் வெளிச்சம் வந்து வெளில வரட்டும். பால்கனில உட்காரலாம், மொட்டை மாடியில உட்காரலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். ஸோ கண் ரிலேட்டட் பிரச்சனைகள் இருந்தா பண்ண வேண்டாம். உங்க கோச் கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு பண்ணணுமா வேணாமான்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள். மேலும் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க WhatsApp குரூப்ல வந்து நீங்க வந்து கேளுங்க. தட் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிட்டி உங்களுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? சூப்பர்.
ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் எல்லாருமே ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிச்சதுனால நீங்க 4வது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிறலாம். சன் கேசிங்கான வீடியோ. இன்கேஸ் பார்க்கலன்னா நான் திருப்பி சொல்றேன். டெய்லி நைட் செஷன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? காலையில, ஈவினிங்குள்ள பார்த்துருங்க வீடியோஸ். திருப்பி நான் சொல்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தவற விடாதீங்க. ஓகேங்களா? லைஃப்ல ஏதேதோ நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இது உங்களுக்கு கிடைக்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டியா அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த ஒரு கோர்ஸ நீங்க எடுத்து கண்டிப்பா வந்து ஒரு 6 மாதத்திலே இந்த டயபிட்டிஸ் வந்து வெளியில வரணும். இல்ல நீங்க எதுக்காக சேர்ந்தீங்களோ, அது உங்களுக்கு நிறைவேறணும் அந்த கோல் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா நடக்கும். நடந்திருக்கு. பல ஆயிரம் மக்கள் இதுலருந்து வெளியில வந்திருக்காங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்து தான். சரிங்களா? ஸோ ஒரு ஒரு நாள் வீடியோ தான் என்னோட வீடியோஸ் தான் மெடிசனே. ஓகேங்களா? அத தவிர வேற எந்த மெடிசினும் கிடையாது. உலகத்திலே பெஸ்ட் மெடிசின் இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட் சேஞ்சஸ் தான். ஸோ நீங்க எல்லாரும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா 100 அப்படின்னு போடுங்க சாட்ல. எல்லாருமே பண்ணுவீங்க 100% 21 டேஸ் சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணுவேன் சார் அப்படின்னீங்கன்னா 100 அப்படின்றது கமெண்ட்ல போடுங்க. ஓகே. ஸோ இப்போ டாஸ்க் டைம் சரிங்களா? நம்மளுடைய டாஸ்க் டைம் இப்போ வந்து வந்திருக்கோங்க. ஸோ ஜர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சூப்பர். ஸோ ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 4வது நாள் பேஜ்ல நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் டைமர் வந்து நம்ம எப்பவுமே 8 மினிட்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. முதல்ல கோல் எழுதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்களே நேத்து முந்தா நேத்து எழுதியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கோல் எழுதுங்க. அப்புறம் டுடேஸ் வீடியோ நா நாள் நாளுன்னு போட்டு இன்னைக்கு சன் கேசிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. பார்த்துட்டீங்கன்னா டிக் போட்டுக்கோங்க. கீழ லெசன் லேர்ன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? ஒரு 3 விஷயம், 4 விஷயம் இந்த வீடியோ பார்த்து கத்துக்கிட்டத அத போடலாம். ஸோ எல்லாமே எழுத ஆரம்பிக்கலாம் கோலு. நான் ஆரோக்கியமாக மற்றும் உற்சாகமான வாழ்க்கைக்காக நன்றியுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ நடந்த மாரியே எழுதணும் கோல். ஐ அம் லிவிங் எ ஹெல்தி அண்ட் எனர்ஜெட்டிக் லைஃப் ஸ்டைல் ஃபில்ட் வித் ஹேப்பினஸ், ஜாய், லவ் வித் மை ஃபேமிலி எவ்ரி டே. கோல் எப்பவுமே நடந்த மாரியே எழுதுங்க. அப்பதான் வந்து அதுதான் வந்து விஷுவலைசேஷனோட மேஜிக்கே. ஓகேங்களா? ஸோ கோல் எழுதிட்டீங்கன்னா, கீழ டுடேஸ் வீடியோ நாள் 3 மினி நோன்பு வீடியோ போட்டு வாட்ச் கையோட எழுதுங்க அப்படியே. எப்பவுமே இங்க வந்துட்டு கூட எழுதுங்க. ஸோ தட் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் எழுதி முடிச்சுட்டீங்கன்னா, ஜஸ்ட் ரிவைஷன் பண்ணுங்க. நீங்க ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வாங்க. என்னலாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்றத மெமரைஸ் பண்ணுங்க. ஸோ லெசன் லேர்ன்ட்ல இந்த வீடியோ மூலியமா என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத எழுதலாம். என்ன உணர்ந்தீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? அப்படின்றத டீட்டெயிலா வந்து அந்த டப்பா பாக்ஸ்க்குள்ள எழுதலாம். இனிமா கிட்டோ, புக்கோ இன்னும் வரலன்னா பரவால்ல. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க பேசியிருப்பீங்க. அதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஏதாவது புக் கூட எழுதிக்கலாம். அப்புறம் கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே 100% எல்லாருக்குமே குடுத்துருவோம். அது வந்து கன்ஃப்யூஷன்ஸும் வேண்டாம். சரிங்களா? டவுட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க WhatsApp குரூப்லயே போடுங்க. ஹெல்த் கோச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லெசன் லேர்ன்ட் எழுதுங்க. இன்னும் ஒரு நிமிஷம். முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்து செல்ஃப் கமிட்மென்ட், கிராட்டிட்யூட் எழுத ஆரம்பிச்சிடலாம் நீங்க. ஃபுல்லா முடிச்சிருங்க. ஓகே. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் 4 அவுட் ஆஃப் 4 4 வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னா, 4 அவுட் ஆஃப் 4 பாடுங்க. இல்ல இன்னும் 2 வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. 2 நாள் பார்க்கலன்னா 2 அவுட் ஆஃப் 4 பாடுங்க. ஆனா நாளைக்கு வரும்போது கண்டிப்பா அந்த 4 வீடியோ பார்த்துட்டு 5 அவுட் ஆஃப் 5 ஆவது நாளைக்கு வரும்போது நீங்க எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? இம்ப்ளிமென்டேஷன் இதுவரை கத்துக்கிட்டத எவ்வளோ சதவீதம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? அதுக்கேத்த மாரி ஒரு பெர்சன்டேஜ் வந்து போட்டுக்கலாம். இம்ப்ளிமென்டேஷன் ஸ்கோர். ஸோ லெசன் லேர்ன்ட் எழுதிட்டீங்கன்னா, அடுத்து கோர்ஸ் கம்ப்ளீஷன், இம்ப்ளிமென்டேஷன் ஸ்கோர் போட்டுக்கலாம்.
ஸோ செல்ஃப் கமிட்மெண்ட் என்னங்க? செல்ஃப் கமிட்டட் லெசன் லேர்ன் முடிச்சிட்டிங்கன்னா, செல்ஃப் கமிட்மெண்ட் அடுத்து எழுதுங்க. ஐ கமிட் டு கம்ப்ளீட் 21 டேஸ் சேலஞ்ச் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆல் த பிராக்டிஸ் ஃபார் மை ஹெல்த். தமிழ்ல எழுதுறீங்கன்னா, 21 நாள் டீடாக்ஸ் சேலஞ்சை வெற்றிகரமாக முடிப்பேன். எல்லா சவால்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பேன் அப்படின்றதையும் சேர்த்து போடுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலேஜ் மட்டும் முக்கியம் இல்ல. அத லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வரும். திரும்ப திரும்ப நம்ம அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் வந்து மிக முக்கியம். இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? 21 நாள் சவாலை வெற்றிகரமாக முடித்து எனது ஆரோக்கியத்திற்காக அனைத்து நடைமுறைகளையும் செயல்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். அடுத்து கிராட்டிட்யூட். எனது நல்ல ஆரோக்கியத்திற்காகவும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ என்னன்னா, யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லலாம். இன்னைக்கு நாள்ல யாருக்கெல்லாம் என்ன புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா, நன்றி சொல்லலாம். யாருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ, அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஓகே. ஸோ முடிச்சிட்டீங்கன்னா டன்னுன்னு போடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் டைம் குடுக்கலாம். முடிச்சிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. உங்க கோல பத்தி யோசிங்க. எப்படி நம்ம பிராக்டிஸ்ல பண்ணோம். ஸோ உங்களோட கோல்ஸ பத்தி ரிவ்யூ பண்ணுங்க. என்ன கத்துக்கிட்டீங்க அத ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ கமிட்மெண்ட் கண்டிப்பா இந்த 21 நாள் முடிப்பேன்ற கமிட்மெண்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நன்றி யாருக்கெல்லாம் நன்றி சொல்றீங்களோ, அவங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ளேயே வந்து நீங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஃபைன். ஸோ எல்லாருமே முடிச்சுட்டீங்க. நெறைய பேர் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால நம்ம இன்னும் 2 மினிட்ஸ்னால முடிச்சிடலாம். அடுத்த செக்மெண்ட் போலாம். வேற யாருக்காவது இன்னும் முடிக்கலன்னா பரவால்ல. இந்த செஷன் முடிச்சுட்டு கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபைன். சூப்பர். தேங்க் யூ. ஸோ எல்லாருமே டன்னு முடிச்சிட்டீங்கன்னா டன்னுன்னு போடலாம். ஓகே. ஸோ மீன்வைல் வந்து அடுத்து வந்து நீங்க எழுதுறவங்க அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து வந்து டீடாக்ஸ் ஹேபிட் ட்ராக்கர் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ டெய்லி காலையில கூட ஃபில் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு சேலஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு பண்ண முடியும்னா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஈவினிங் சன் கேசிங் பத்தி பார்த்திருப்பீங்க. நாளைக்கு காலையில தானே அத பார்க்க முடியும். பார்த்துட்டீங்கன்னா டிக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அன்னைக்கு பண்ண முடியலன்னா, இன்டூ கூட நீங்க போட்டுக்கலாம் தவறில்ல. ஸோ 4வது நாள்ல 4 விஷயத்த சேர்த்து நீங்க பண்ணணும். இன்னைக்கு. ஆக்சுவலா தூங்கியிருக்கணும். இஎம்எஃப் கடைசி ஒரு 1 மணி நேரம் வந்து ஃபோன் இல்லாத ஒரு இதுல இருங்க. சன் பாத்திங், சன் கேசிங் நாளைக்கு காலையில பண்றீங்களான்னு பாருங்க. இல்ல இன்னைக்கு காலையில பண்ணியிருந்தீங்கன்னா, பாத்திங் பண்ணிடுங்க. நாளைக்கு காலைல சன் கேசிங் முடிச்சிட்டீங்கன்னா பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ தட் வந்து டிக் பண்ணிடுங்க. பண்ணாத விஷயங்கள்ல இன்டூ போடுங்க. இது ஹானஸ்ட்டா போடுங்க. அப்பதான் நீங்க உங்கள ரிவ்யூ பண்ணிக்க போறீங்க. சரிங்களா? இன்கேஸ் சூரியனே வரலன்னா, சும்மா நீங்க இன்டூ கூட போட வேணாம். ஒரு டேஷ் மாரி போடுங்க. ஏன்னா இன்டூன்றது நீங்க பண்ணாம விட்டதுங்கன்னா. சூரியன் வந்திருக்கும். நீங்க பண்ணலன்னா இன்டூ போடுங்க. இல்லன்னா ஒரு டேஷ் மாரி கூட போட்டுக்கலாம். டேஷ்னா என்ன? அன்னைக்கு சூரியனே வரல இல்லையா? அது பண்ண முடியாது இல்லையா? அத ஸ்கிப் மாரி. சும்மா ஒரு டேஷ் மாரி கூட நீங்க போட்டுக்கலாம். தவறில்ல. ஃபைன். ஸோ டீடாக்ஸ் ஹேபிட் ட்ராக்கர் 1 எல்லாருமே ஃபில் பண்ணுங்க. 7வது நாள் ரிவ்யூ நடக்குங்க. அந்த ரிவ்யூ அப்போ கண்டிப்பா எல்லாருமே உங்க WhatsApp குரூப்ல இந்த ட்ராக்கர போட சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால அதுக்கு டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சூப்பர். ஃபைன். ஸோ இப்ப நம்ம மேஜிக் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு 7 நிமிஷம் ஒரு வீடியோ நான் போட்டு விட போறேன். மேஜிக் பிராக்டிஸ். அதுக்கு முன்னாடி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஆ கண்கள மூடிட்டு ரிலாக்ஸா இருக்கணும். பாடி ஸ்டிஃப்பா வச்சுக்காதீங்க. நல்லா ரிலாக்ஸா இருக்கணும். கழுத்து, கை, கால்லாம் ஸ்டிஃப்பா இருக்கக்கூடாது. ரிலாக்ஸா இருங்க. உதட்டோட ஒரு சின்ன புன்னகை இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு சின்ன சந்தோஷத்தோட இந்த சேலஞ்ச பண்ணுங்க. மூச்சு வந்து மூக்கு வழியா நல்லா பொறுமையா இழுத்து, பொறுமையா வெளியில விடுங்க. ஸோ ஸ்லோவா இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இன்ஹேல்னா உள்ள எடுக்கிறது, எக்ஸ்ஹேல்னா வெளியில. ஸ்லோவா இன்ஹேல் பண்ணுங்க. ஸ்லோவா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ரிலாக்ஸா பண்ணணும். சந்தோஷமா பண்ணுங்க. அப்பதான் இதோட பெனிஃபிட் நெறையா இருக்கும். கண்கள மூடிட்டு நல்லா இமேஜினேஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து நான் ப்ளே பண்றேங்க. இத முடிச்சுட்டு வாங்க. அடுத்து பார்ப்போம். சரிங்களா? வணக்கம். நம்மளுடைய விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. கண்களை மெதுவாக மூடிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ப்ராக்டிஸ் உங்கள் மனசுக்கு நிம்மதியை தரும்.
உங்களுடைய எண்ணங்களை கூர்மைப்படுத்தி உங்களுடைய இலக்கை அடைவதற்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே நல்லா ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்க. உங்கள் மூக்கு வழியாக நல்லா மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக வெளியில் விடலாம். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள், ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விடும்போது நல்ல எனர்ஜி உங்கள் உள்ளே வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல். இப்பொழுது உங்களுடைய ஸ்ட்ராங் ஒய் என்னவென்று கற்பனை பண்ணுங்க. நீங்கள் எதுக்காக மையல் ஸ்கூல் சேர்ந்தீங்க? நீங்கள் எதுக்காக உங்கள் நோயிலேருந்து வெளியில் வரணும்? ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன? நீங்கள் ஏன் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நாள் வாழணும்? அதுக்கான காரணம் என்னன்றத சில வினாடிகள் கற்பனை பண்ணிக்கோங்க. எதற்காக நீங்கள் ஹெல்த்தியாக வாழணும், அதனால் என்ன நடக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணுங்க. ஹெல்த்தியாக வாழ்கிறதுனால பலன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கற்பனை பண்ணுங்க. இப்போ நீங்கள் கற்பனை பண்ணது தான் உங்களுடைய கோலு. ஸோ இதுக்காக தான் நீங்கள் நம்ம எல்லா சேலஞ்சையும் நீங்கள் சிறப்பாக முடிக்கணும். இப்போ அடுத்து ஃப்யூச்சரிஸ்டிக் விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து அடுத்த 6 மாதம் கழித்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றதை கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் இந்த நோயிலேருந்து வெளியில் வந்து நல்லா சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியும், உங்கள் பசங்களோட விளையாடுற மாதிரியும், இல்லை உங்கள் பிடிச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியும், எந்த ஒரு பயம் இல்லாமல் மாத்திரை இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது நடந்த மாதிரி அடுத்த ஒரு 30 வினாடிகள் கற்பனை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நல்ல சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை நல்லா பெருசு பண்ணுங்கள். அடுத்த 21 நாள் விஷுவலைசேஷன் பண்ண போகிறீங்க. அடுத்த 21 நாள் இந்த டீடாக்ஸ் சேலஞ்சை நீங்கள் சிறப்பாக முடித்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் பார்க்குறீங்க, டெய்லி சேலஞ்சஸ் பண்ணுறீங்க, டெய்லி மேஜிக் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணி 21 நாள் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விடுங்க. இப்போ அடுத்து ப்ரெசன்ட் டேக்கு வரலாம். இன்றைக்கி இரவு நல்லா தூங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பயமும் டென்ஷனும் இல்லாமல் பாசிட்டிவாக நீங்கள் வந்து தூங்குற மாதிரியும், உங்கள் உடல் உள்ளே இருந்து உங்கள் உடல் உங்களை சுத்தம் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கழிவுகளை எல்லாம் நாளைக்கு காலையில் வெளியே நீக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க.
வீடியோவை கரெக்டாக பார்த்து சேலஞ்சை பண்ணுற மாதிரியும், நாளைக்கு நைட்டு திருப்பியும் இதே டெய்லி மேஜிக் ப்ராக்டிஸை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். நாளையோட நாள் நல்லா சந்தோஷமாக எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கற்பனை பண்ணிக்கோங்க. இப்பொழுது நல்லா மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நான் 3லேருந்து 1 சொன்னதுக்கப்புறம் கண்களை திறக்கலாம். 3, 2, 1. இப்போ உங்கள் கண்களை மெதுவாக திறங்க. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ எப்படி உணர்றீங்க அப்படின்றத யோசித்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். எல்லாருமே கண்களை திறந்துக்கலாம். நானும் மையல் ஸ்கூலும் உங்களோட அடுத்த 21 நாள் பயணம் செஞ்சு உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்ற அந்த எண்ணத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் பண்ணுறதுக்கு நானும் என்னோடய டீமும் இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சை முடித்து நீங்கள் ஹெல்தி ஆகிறது தான் என்னோடய விருப்பமும். நன்றி, வணக்கம். சூப்பர், சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள்ங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இன்னைக்கு ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது டெய்லியுமே ஒரு ஃபீலிங்ஸ் வரலாம். இன்னைக்கு எப்படி உங்க ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? சாட்ல கீழ போடுங்க. அண்ட் எப்படி உணர்றீங்க? ஏன்னா ஒரு நாள் பண்ண உங்களுக்கு வேற வேற எமோஷன்ஸ் கூட வரலாம். மன அமைதி, லேசா இருக்கிற மாரி, கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாரி. ஸோ இது எல்லாமே வரலாம். ஸோ மிக மிக முக்கியம் இந்த விஷுவலைசேஷன் பிராக்டிஸ். ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போறத முன்கூட்டியே நீங்க நடந்த மாரி கற்பனை பண்ணும்போது, அதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த இயற்கை. அதுதான் சயின்ஸே. ஓகேங்களா? ஸோ அதனால டெய்லியுமே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தனியா ஒரு யூடியூப் வீடியோவும் நான் குடுத்துருக்கேன் ஆல்ரெடி. நீங்க கூட இன்னொரு வாட்டி 2, 3 வாட்டி பண்ணுனா கூட நைட்டு கூட பண்ணலாம். காலை எப்பனாலுமே அந்த விஷுவலைசேஷன் நீங்க பண்ணலாம் தாராளமா. சரிங்களா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் சக்சஸ் ஸ்டோரி. இன்னைக்கு என்ன ஒரு சக்சஸ் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ டெய்லி யாராவது ஒருத்தரோட சக்சஸ் ஸ்டோரி நான் போடுறேன் டெஸ்டிமோனி. உங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்கறதுக்கும், உங்களுக்கு ஒரு உத்வேகம் குடுக்கறதுக்கும் தான். ஸோ இவங்க என்ன குடுத்துருக்காங்க பார்ப்போம். குட் ஈவினிங் டாக்டர். இந்த 7 நாள் கிளாஸ் நல்ல பயனுள்ள 7 நாள்லயே அவங்க குடுத்துருக்காங்க. நான் ஆசிரியர் என்பதால் 11 மணிக்கு டீ மற்றும் ஒரு வடை சாப்பிடும் பழக்கம் உண்டு. அதேவேளை ஈவினிங் 3 மணிக்கு ஒரு டீயும், பிறகு வீட்டிற்கு சென்று 6 மணிக்கு ஒரு டீ, காலை எழுந்தவுடன் டீ சாப்பிடும் பழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 டீ. ஆனால் இந்த 1 வார காலமாக அதையெல்லாம் நிறுத்திவிட்டேன். எப்படி என்றே தெரியவில்லை. எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. காலை பொழுதில் மட்டும் பால் இல்லா, சுகர் இல்லா டீ மட்டும் சாப்பிடுகிறேன். தினமும் தண்ணீர் 2 லிட்டர் குடிக்கும் பழக்கம் எப்பவும் உண்டு. எனிமா தினமும் செய்கிறேன். சன் பாத்திங், சன் கேசிங் 2 நாளாக மட்டும் செய்கிறேன். காரணம் கேட்கக்கூட இருந்தாலும் முடியவில்லை. உடலின் சிறிய மாற்றத்தை உணர்கிறேன் சார். மிக்க நன்றி. ஒரே ஒரு முறை அது என்னிடம் தான் உள்ளது. 7 மணி நேரம் இல்லை சார். 3 மணி நேரம் கூட தொடர்ச்சியாக தூங்கியது கிடையாது. என்னவென்று தெரியல. 10 வருடமா இந்த பிரச்சனை உள்ளது. இதற்கு மட்டும் ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னு போடுறான். ப்ளீஸ் மேலும் ஒரு சந்தேகம். ஒரு காலை எழுந்தவுடன் இது மாரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவங்க என்னன்னா டீச்சரு டீ, காஃபி அடிக்ஷன்லருந்து வெளில வேண்டாம். அதுவும் எப்போ 7 நாள்ல. சரிங்களா? ஜென்ரலா பால் சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். பால், சர்க்கரை இல்லாம இருங்க. அதுக்கு பெஸ்ட்டா டீடாக்ஸ் டீலாம் இன்னும் சொல்லி தருவேன். உங்க 21 நாள் சேலஞ்சுல டீடாக்ஸ் டீ, டீடாக்ஸ் ஜூஸ் எல்லாமே வரப்போகுது. சரிங்களா? ஸோ அடுத்த வாரம்லாம் நான் கேஸ் ஸ்டடிஸே இதெல்லாம் மெசேஜு. போக, போக, போக உங்களுக்கு சுகர் வேல்யூ கம்மியான சக்சஸ் ஸ்டோரீஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் சேலஞ்ச் பேஸ்டு பெனிஃபிட்ஸ். ஸோ அடுத்த வாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். டீடாக்ஸ் டீ, டீடாக்ஸ் ஜூஸு, ரொம்ப மேஜிக் எனிமா இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. ஓகேங்களா? இது டெய்லி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வாரத்துல இன்னும் நல்ல சேலஞ்சஸ்லாம் காத்துட்டு இருக்கு. நாளைக்கு வாட்ச் டே 5 வீடியோங்க. சரிங்களா? இதுல டே 4 போட்டுருக்கு. டே 5 வீடியோ. நாளைக்கு டே 5 வீடியோ. நாளைக்கு பாருங்க. ஓகேங்களா? அதே மாரி இன்னைக்கு வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா சேலஞ்சையும் நாளைக்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. நாளைக்கு வரதுக்கு முன்னாடி வீடியோஸ பார்த்துட்டு வந்துருங்க.
வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இருங்க. காலையில 5 நிமிஷம், மதியம் 5 நிமிஷம், ஈவினிங் 5 நிமிஷம். ஒரு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பதான் எங்களோட எல்லா Q&A செஷன் லிங்க், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 1 மந்த்துக்கு அப்புறம் குரூப் வந்து குளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 1 மந்த் தான் இது ஆக்டிவா இருக்கும். இந்த சேலஞ்ச் 21 நாள். ஸோ இந்த 21 நாளே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. என்ன டவுட்ஸ்னாலும் இந்த 21 டேஸ் டீடாக்ஸ் டயட் எனி டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இருங்க. ஸோ ஃபைனலா நம்மளோட கோட்டோட முடிச்சுக்கலாம். ரிமெம்பர் தட் வி ஆர் தேர் டூ ஹெல்ப் யூ இன் திஸ் ஜர்னி. ஸோ நானும் சரி, என்னோட பெரிய டீம் எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட ஹெல்த்துக்காக தான் நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னன்னா, எங்களோட சப்போர்ட் எடுத்து நீங்க வந்து ப கூடயே வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச்ங்க. இன்னைக்கு சேலஞ்ச் வந்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க் யூ. அண்ட் நாளைக்கு உங்கள டே 5 சேலஞ்ச்ல உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். டே 5 டெய்லி மேஜிக் பிராக்டிஸ் வாங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இருங்க. ஸோ நாளைக்கு உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடம் விடைபெறுவது நான் டாக்டர் ஃபார்மர் பிரபாகர் ராஜ். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.